இப்படிதான் ஒரு சில பேர் கூப்பிடுறப்ப நாம சரி அப்படின்னு சொல்ற விஷயங்கள்ல அதுக்கு காரணம். இப்ப இவருக்கு நான் சரின்னு சொல்றேன் அப்படின்னா உங்களெல்லாம் பார்த்தது. அதனால நிறைய டைம்ல யாருக்கு சரி யாருக்கு சரியில்லை அப்படின்றத நாம சொல்லுறேன். ஸோ அவருக்கு நேற்றுக்கு என்னோட வீட்டுக்கு வர்றப்ப இன்விடேஷன் கொடுத்தப்ப நிச்சயமா காலையில் வந்துடுறாங்க. இன்னைக்கு நான் இந்த ஆயிரத்தில் உட்கார்ந்துருக்கப்ப சுத்தி பார்த்துட்டே நீங்க ஒரு தடவை சுத்தி எல்லாம் பார்த்து இந்த ஹால் என்னெல்லாம் இருக்கு, டியூப்லைட்டர், ஃபேன், ஏசி, வால் அச்சு யூபிஎஸ், ஸ்பீக்கர் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்க்ரீன் இதை பார்த்து முடிச்சோம்னா உங்களை எல்லாரும் தனித்தனியாக கவனிச்சுட்டு இருக்காங்க. அவர் டாக்டர் ராஜன் பேசிட்டு இருக்காங்க. இந்த சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத நான் கூர்ந்து கவனிக்கிறப்ப நேற்றுக்கும் இதுதான் சொன்னேன். நேற்றுக்கு இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு உங்களை இன்டர்வியூ பண்றப்ப ஒரு 20 நிமிஷத்துல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சது மட்டும் இல்லாம புரிஞ்சது மட்டும் இல்லாம நீங்க இந்த சமூகத்துக்கும் இந்தியாவுக்கும் எப்படி நீங்க பயன்படுவீங்க அப்படின்றத அந்த 20 நிமிஷத்துல மட்டும் அவங்க பார்க்கல. உங்களை வேலைக்கு வச்சாங்கன்னா 60 வயசு வரைக்கும் இந்த சமூகத்துக்கும் இந்தியாவுக்கும் நீங்க எப்படி பயன்படுவீங்க அப்படின்ற அந்த அசஸ்மெண்ட் தான் நீங்க பிறந்ததுல இருந்து அந்த இன்டர்வியூ போர்ட்ல முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ். ஸோ 20 நிமிஷத்துல கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்வியில அந்த பக்கம் நான் உட்கார்ந்துருக்கிறப்ப எனக்கு சந்தேகம் இருந்தது, எப்படி 20 நிமிஷம் பார்த்தோம். ஏன்னா விஜயன் சார் தெரியும், நாங்க இன்டர்வியூ போர்ட்ல இன்வைட் பண்றப்ப அவர்களும் என்னை இன்வைட் பண்ணி எதுக்காக இன்வைட் பண்ணுவாருன்றது அவங்களுக்கு தெரியும். கேண்டிடேட் செலக்ட் பண்றப்ப நான் அந்த பக்கம் உட்கார்ந்தப்ப 20 நிமிஷத்துல எப்படி அப்படின்ற அந்த கேள்விக்கு இந்த சைட்ல இன்டர்வியூ போர்ட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா 20 நிமிஷமே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத எங்களால ஃபீல் பண்ண முடியும். இது எதுக்கு சொல்றேன்னா, பல நேரங்கள்ல நாம மருத்துவத்துல எடுக்கக்கூடிய அந்த நிமிடங்கள் குறைவா இருந்தாலும் அதோடைய பலன்களுடைய அந்த நிறைவு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த பலன்களும் சரி பயன்களும் சரி அது தொடர்ந்து நம்ம உடம்புல ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்துறதுனால கேள்வி ஒரு 10 நிமிஷம் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணாருன்னா என்னோட வீட்டுல வந்து நான் குஜராத் போயிட்டு ஒரு வாரம் போயிட்டு வர வரைக்கும் எனக்கு அது போதுமானதா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா வீக்கெண்ட்ல வரப்ப எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நைட் சம்டைம்ஸ் வீட்டுக்கு வரதுக்கு மணி 10-11 ஆயிடும். 11:30 கூப்பிடுவேன். 11:30 வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவார். திரும்ப போயிட்டு ஏன்னா நிறைய டிராவல் இருக்கிறதுனால இவருடைய அந்த 10 நிமிஷம் டிராவல் எனக்கு ஒரு 1 வீக் என்னோட மெட்டபாலிசம்லாம் அலைன் பண்ணி அது ரீசார்ஜ் பண்றதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு அப்படின்றத என்னால உணர முடியும். இப்ப அந்த உணர்வோட தான் நான் இந்த அரங்கத்துல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்கா உயிர் இல்லையா அப்படின்றத விட்டுட்டு அது வாங்கின உடனே இப்ப இந்த பூ வாங்கிட்டோம், ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். வாங்கினதுக்கு அப்புறம் வாங்குற வரைக்கும் அதுக்கு 100 ரூபாய், வாங்கி பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அதோடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. தட்ஸ் கால்ட் டிப்ரிசியேஷன். இப்ப நாம பிறந்துட்டோம், உயிரினங்கள்லாம் ஜனிச்சிருச்சு. ஜனிச்சதுக்கு அப்புறமா அந்த உயிரினங்களுக்கு எல்லாம் மதிப்பு கூட்டலன்னு வச்சுக்கோங்களேன். மதிப்பு கூடலைன்னா நம்மளால
அந்த உயிரினத்துடைய பலனை யாராலையும் உணரவே முடியாது. இந்த சேர் வாங்கினீங்க, நாங்க இன்கம் டாக்ஸ்ல டிப்ரிஷியபிள் அசெட் சொல்லுவோம், ஸ்டாண்டர்டா இருக்கும். அதெல்லாம் வாங்கின உடனே வித்தா கூட புதுசா யாராவது கார் வாங்கியிருப்பாங்க, ஒரே வாரத்துல விற்பாங்க. சார் ஒரு வாரம் ஆயிடுச்சு, இல்ல விலையை ஏற்ற முடியுமானா ஏற்ற முடியாது, குறைச்சுதான் விற்க முடியும். மனிதர்கள் நாம பிறந்து வளர்றப்ப, என்ன அம்மாவை பார்க்கிறப்ப வயது கூடினா கூட நம்மளுடைய மதிப்பு உடம்புலையா இல்ல நம்மளுடைய ஆன்மாலையா? உடம்புன்னு பார்த்தோம்னா அதனால வயசானவங்களை நம்ம மதிக்கிறதே இல்லை.